ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டைட்டில் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் ஒரு நியூ காம்போசிஷன் க்ரியேட் பண்ணி ஒரு சாலிட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை நான் எலமெண்ட் 3Dன்னு மாற்றிக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் லேயர் எடுத்து ட்ரீம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எலமெண்ட் சாலிட்டில் எலமெண்ட் 3D அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கஸ்டம் லேயர்ஸில் போய் கஸ்டம் டெக்ஸ்ட் அண்ட் மாஸ்கில் இந்த ட்ரீமுங்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எலமெண்ட் வெர்சியன் செட்டப்புக்குள்ளே போகிறோம். அப்புறம் எக்ஸ்ட்ரூடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோம். இப்போ இந்த டெஸ்டலேஷனை அல்ட்ராக்கு மாற்றிக்கிட்டு பெவல் காப்பீஸை 2ன்னு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பெவலை செலக்ட் பண்ணி இதோட செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெவல் சைஸை 0.5னும் பெவல் கவர் 0ன்னு மாற்றிக்கலாம். டிஃப்யூஸ் கலரை லைட் கிரேக்கு மாற்றிக்கிறேன். ரிஃப்ளெக்ஷனை 80% மாற்றிக்கிட்டு கிளாஸினஸை 50% மாற்றிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கிடச்சிருக்கு. இதை டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டுன்னு. அதுக்கப்புறம் இதை நம்ம சைட்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். இதுக்கு நான் ஒரு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோடைய எட்ஜஸை நம்ம லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 0.05 கொடுத்துக்கிறேன். பெவல் சைஸை 0க்கு மாற்றிக்கிட்டு எக்ஸ்பேண்ட் எட்ஜஸை 0.61க்கு மாற்றிக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கிடச்சிருச்சு. ஸோ ஃப்ரண்ட்டோட எக்ஸ்பேண்ட் எட்ஜஸை நான் -0.04க்கு மாற்றிக்கிறேன். ஸோ இதோட ரிஃப்ளெக்டிவிட்டி 95%க்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சாண்டல் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட கிளாஸினஸை நான் 90%க்கு மாற்றிக்கிறேன். இதோட கிளாஸினஸை 40%க்கு மாற்றிக்கிறேன். ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி 2ஐயும் செலக்ட் பண்ணிக்கோங்க குரூப்பில். அதே மாதிரி என்விரான்மெண்ட்டில் போய் யூவி ரிப்பீட்டை 5 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஒரு சில சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு நியூ கேமரா க்ரியேட் பண்ணிக்கலாம். இது 35mm 2 கேமரா க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு நியூ சாலிட் க்ரியேட் பண்ணி அதை பிஜின்னு மாற்றிக்கலாம். அதை ட்ராக் பண்ணி கீழே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சாலிட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எலிப்ஸ் டூல் எடுத்து இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதோட ஒப்பாசிட்டியில் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் விகில் 3.65 மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எலமெண்ட் லேயரை செலக்ட் பண்ணி அதோட வேல் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் அதோட வேல் ரொட்டேஷன் எக்ஸ் ரொட்டேஷனை லைட்டாக இந்த மாதிரி மாற்றிக்கலாம். -13 மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கேமராவில் டாலி எடுத்து கேமராவை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி டாலி ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸோட ரொட்டேஷன் வேல்யூவை 20ன்னு மாற்றிக்கிறோம். -20ன்னு. இப்போ நான் அவுட்புட்டில் போய் சூப்பர் சாம்பிளிங்கை 2ன்னு மாற்றிக்கிறேன். என்ஹான்ஸ் மல்டி சாம்பிளிங்கை டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆம்பியன்ட் ஒக்ளூஷனை எனேபிள் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டியை 8ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் போய் ஒயர் ரொட்டேஷன் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். 6th செகண்டுக்கு வந்து ஒயர் ரொட்டேஷனை 19 மாற்றிக்கிறேன். இப்போ ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு போய் எக்ஸ்போசரை லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். 0.6ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு லைட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைட்டோட இன்டென்சிட்டியை 300க்கு மாற்றிட்டு இது நான் டாப் லைட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ நான் 2 வியூஸ் கொடுத்து செகண்ட் வியூவை டாப் வியூவில் வச்சுருக்கேன். இங்கே நான் லைட்டை இப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணி பாட்டம்னு மாற்றிக்கிறேன், பாட்டம் லைட்னு. இப்போ இந்த வியூவில் இதை ஃப்ரண்ட்டுன்னு மாற்றிட்டு இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண லைட்டை கீழே இறக்கிக்கலாம். இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணி இதோட இன்டென்சிட்டியை 115 கம்மி பண்ணிக்கலாம். இதை டூப்ளிகேட் பண்ணி ரைட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி. லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொசிஷனாக. இப்போ ஒன் வியூவில் மாற்றிக்கலாம். இப்போ எலமெண்ட்டில் போய் அனிமேஷன் இன்ஜினில் போய் எனேபிள் கொடுத்துட்றேன். இப்போ பார்ட்டிக்கல் லுக்கில் மல்டி ஆப்ஜெக்டை எனேபிள் பண்ணுறேன். இப்போ இதோட ஒயர் ரொட்டேஷனை 118 மாற்றிட்டு ஜீரோ ரொட்டேஷனை 19 மாற்றிருக்கேன். பார்ட்டிக்கல் ரெப்ளிகேட்டரில் பொசிஷன் இசட்டை -450 மாற்றிருக்கேன், -400 மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இதை ரேடியலுக்கு மாற்றிட்டு அனிமேஷன் டைப்பை ரேடியலுக்கு மாற்றிட்டு அனிமேஷனில் கீ ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். 1 செகண்டில் 75 கீ ஃப்ரேம் மாற்றிட்டு எக்ஸாக்டாக 4 செகண்டில் 100ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ நான் கேமராவை செலக்ட் பண்ணிக்கிறேன். கேமரா டாலி எடுத்துக்கிட்டு பொசிஷனில் ஒரு கீ ஃப்ரேமும் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு கீ ஃப்ரேமும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட எண்டிங் பொசிஷனுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போது எலமெண்ட்டில் மோஷன் பிளரை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ மோஷன் பிளரோட எனேபிள் ஸ்விட்சை நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ லோவர் பாட்டமோட லைட்டோட பொசிஷனை நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கேமராவோட கீ ஃப்ரேம்ஸை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது எண்டிங் பொசிஷனில் நான் C ப்ரெஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கேமரா மோட்ஸ்க்கு போய் லைட்டாக நான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு திரும்புகிற மாதிரி இந்த மாதிரி நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் கேமரா மோட்ஸ் வரும், அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குரூப் 1ல் நான் இந்த மாதிரி பொசிஷனை மட்டும் ரைட்டாக நான் -350க்கு மாற்றிக்கிறேன், குரூப் 1ஓட பொசிஷன். ஸோ தட் எனக்கு சீக்கிரமே வர மாதிரி. ஸோ இந்த எண்டிங் கீ ஃப்ரேமை லைட்டாக இப்படி நான் முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். இப்போ எண்டிங் கீ ஃப்ரேமை லைட்டாக இப்படி ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ C ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இப்படி ரைட் டு லெஃப்ட் திரும்புகிற மாதிரி. ஸ்டார்டிங் பொசிஷனை லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கை நான் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் இப்படி ரொட்டேட் ஆகி வர மாதிரி. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் ஒரு வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.